சிலர் செய்யும் செயல்களை பார்த்து, என்னடா இவன் இவ்வளவு கொடுமை செய்கிறான், ஆனால் இவனை கடவுள் ஏதும் செய்ய மாட்டார், நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, நாம் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நினைத்து இருப்போம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விதி என்பது கடவுளை கூட விட்டு வைக்காது. இதை சில நிகழ்வுகள் மூலமாக நமது இந்து மதம் கூறுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இறுதியில் அந்த மன்னன் தலை மீது காலை வைத்து மிதித்து பாதளலோகம் அனுப்புவார் நாராயணன். ஆனால் அந்த மன்னனை சூழ்ச்சி செய்து அந்த யாகத்தை தடுத்தார். அதனால் வந்த வினை பயன் என்ன தெரியுமா? நாராயணர் அடுத்த அவதாரத்தில் ராமராக பிறந்தார். எந்த கால்களால் அந்த மன்னனை மிதித்து ஆட்கொண்டாரோ அந்த கால்கள் வெயிலிலும் முள்ளிலும் கல்லிலும் அவதிப்பட்டன. இதுவே தர்மம். இன்னொரு உதாரணம் கூட கூறலாம். ராம அவதாரத்தில் வாலியை மறைந்து இருந்து அம்பு விட்டு வதைத்து இருப்பார். அதன் வினை பயனை அடுத்த பிறவியில் ஒரு வேடன் மூலம் அடைந்து இருப்பார். கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் முடிவு பெற்ற பிறகு காட்டில் ஒரு மரத்தின் நிழலில் படுத்து இருப்பார். அதை தூரத்தில் இருந்து பார்த்த வேடனுக்கு மான் படுத்து இருப்பது போல தோன்றும். அவனும் அம்பினை விடுவான். அந்த அம்பு நேராக வந்து மதுசூதனனின் காலை தைக்கும். வினை பயன் கடவுளாக இருந்தாலும் செய்த தவறிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது தர்மம். எனவே அடுத்தவர் செய்யும் தவறைக் கண்டு மனம் வேதனை அடையாதீர்கள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. ஒருவர் நன்றாக இருக்கக்கூடாது என்று வேண்டினாலும் அதனால் உங்களுக்கும் பாதிப்பு உண்டு. கடவுள் பார்த்துக் கொள்வார். கருத்து பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்க. தவறு இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். திருத்திக் கொள்கிறேன். நன்றி.